ஹலோ ஃபார்மர்ஸ். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்னா, பெஸ்ட் அக்ரோ பிராண்டை சேர்ந்த ஆக்ஸ்மேன் அப்படிங்கிற ஒரு இன்செக்டிசைடை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இந்த பூச்சிகளில் டெக்னிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது டைனோடிஃபெரான் 15%, பைமெட்ரோசைன் 45%, WG ஃபார்மெட்டில் இருக்குது. அதாவது வாட்டர் டிஸ்பர்சிபிள் கிரானியூல்ஸ்னு குறிப்பிடக்கூடிய நீரில் கரையக்கூடிய குறுநீர் வடிவிலான பூச்சிகளிலே அது வந்து இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த பூச்சிகளில் இருக்கக்கூடிய 2 மூலக்கூறுமே பிரத்யேகமாக சாரஞ்சு பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்காகவே பயன்படுத்தக்கூடியது. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த பூச்சிக்கொல்லியை வந்து நம்ம சாதாரணமாக சாரஞ்சு பூச்சி தாக்குதல் ஏற்படக்கூடிய பயிர்களுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடியதுன்னு சொல்ல முடியாது. எதனாலனா, இந்த சாரஞ்சு பூச்சி தாக்குதல் இனிஷியல் ஸ்டேஜில் பயன்படுத்தக்கூடிய இன்செக்டிசைட் வந்து இது கிடையாது. ஸோ இது வந்து ஹெவி இன்ஃபெஸ்டேஷன், ரொம்பவே தீவிரமாக சாரஞ்சு பூச்சிகள் பரவக்கூடிய சூழலில் பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லி இது. நெக்ஸ்ட்டு இந்த பூச்சிகளை பயன்படுத்தி எந்தெந்த சார்ந்த பூச்சிகள்லாம் அழிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஜாசிட்ஸ்னு குறிப்பிடக்கூடிய இலைத்தத்து பூச்சிகளாக இருக்கட்டும், அண்ட் ப்ரௌன் பிளான்ட் ஹாப்பர்னு குறிப்பிடக்கூடிய பழுப்பு நிற தாவர தத்து பூச்சியாக இருக்கட்டும், அண்ட் இந்த 3 சார்ந்த பூச்சிகள் இல்லாமல் ஒயிட் ஃப்ளைஸ் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய வெள்ளை ஈக்களாக இருக்கட்டும், ஏபிட்ஸ்னு குறிப்பிடக்கூடிய அஸ்வினி பூச்சிகளாக இருக்கட்டும், இந்த 5 சார்ந்த பூச்சி தாக்குதலையுமே நம்ம பிரத்யேகமாக கட்டுப்படுத்துறதுக்கு இந்த பூச்சிகளை பயன்படுத்தலாம். அதுவும் இந்த 5 சார்ந்த பூச்சி தாக்குதலும் ரொம்பவே தீவிரமாக பயிரை சேதப்படுத்திட்டு இருக்கக்கூடிய சூழலில் நம்ம வந்து பயன்படுத்தணும். ஸோ இந்த பூச்சிக்கொல்லி வந்து ரொம்பவே விலை அதிகமான பூச்சிக்கொல்லி அண்ட் அதீத செயல்திறன் மிக்க பூச்சிக்கொல்லி. இந்த பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு 1 2 நாட்களுக்குள்ளேயே நம்ம குறிப்பிடக்கூடிய 5 சார்ந்த பூச்சி தாக்குதலுமே கட்டுப்பட்டுரும். அதாவது பெரும்பாலான சார்ந்த பூச்சிகள் எல்லாமே அழிஞ்சு இறந்து கொட்டிடும். அண்ட் இந்த பூச்சிக்கொல்லி வந்து தீவிரமான சார்ந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தினதுக்கு பிறகு நம்ம வந்து திருப்பி ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய தைமதாக்சமோ இல்லைனா அசிட்டம்பிரிடோ இல்லைனா இம்டாக்ளோபிட்டோ இந்த மாதிரியான மற்ற சார்ந்த பூச்சிக்கொல்லிகள் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து நம்ம தற்காலிகமாக அதீத சார்ந்த பூச்சி அதில் கட்டுப்படுத்துறதுக்காக மட்டும் ஒரு ஸ்ப்ரே கொடுக்கலாம். அண்ட் கட்டுப்பட்டதுக்கு பிறகு நம்ம வந்து இதை தொடர்ச்சியாக பயன்படுத்தக்கூடாது. ஸோ எதனால் அப்படின்னா, இது வந்து விலை அதிகம். ஸோ இது வந்து காஸ்ட் எஃபிஷியன்சின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும். ஆனால் தொடர்ச்சியாக பயன்படுத்தும் போது அதீத செலவினத்தை ஏற்படுத்தும். அண்ட் அதே நேரத்தில் இன்னொன்று, தொடர்ச்சியாக பயன்படுத்தும் போது எந்த ஒரு பூச்சிக்கொல்லியாக இருந்தாலுமே ரெசிஸ்டன்ஸ் ஏற்படும். ஸோ இந்த பூச்சிக்கொல்லியை தொடர்ச்சியாக பயன்படுத்தினாலும் கூட பூச்சிகள் அழியாமல் திருப்பி அதிகமாக பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து பொதுவாக எல்லா பூச்சிக்கொல்லியும் ஏற்படக்கூடியது தான். அதாவது ஒரு ஸ்ப்ரே கொடுத்ததுக்கு பிறகு அடுத்த பூச்சிக்கொல்லியை மாற்றி பயன்படுத்துறது. ஸோ இது வந்து இந்த பூச்சிக்கொல்லியே பிரத்யேகமாக அதீத சார்ந்த பூச்சிகள் ஏற்பட்டுக்கூடிய நிலையில் தான் பயன்படுத்தணும். அப்படிங்கும்போது நம்ம வந்து இதை தொடர்ச்சியாக பயன்படுத்துறது நமக்கு தான் வேஸ்ட் ஆஃப் காஸ்ட். அண்ட் அதே நேரத்தில் பயிரில் சார்ந்த பூச்சிகள் ரெசிஸ்டண்ட்டும் ஏற்படும். அண்ட் நெக்ஸ்ட் இதோட டோசேஜ்னு பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 0.25 கிராம்லேருந்து 0.3 கிராம் வரை பயன்படுத்தலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இதோட கம்பேட்டிவிட்டின்னு பார்க்கும்போது இந்த பூச்சிக்கொல்லி வந்து நம்ம மற்ற எந்த ஒரு பூச்சிக்கொல்லிகள் கூடயும் சரி, பூஞ்சான கொல்லிகள் கூடயும் சரி, நுண்ணூட்ட சத்து மருந்துகளையும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் அதே நேரத்தில் இதில் வந்து ஏற்கனவே 2 மூலக்கூறு இருக்கிறதுனாலையும் பூச்சிக்கொல்லிகள்னு பார்க்கும்போது இந்த மூலக்கூறு போக ஏதாவது ஒரு பூச்சிக்கொல்லிகள் கலந்து பயன்படுத்தணும் நல்லது. அதுவும் சார்ந்த பூச்சிகளுக்கானது இல்லாமல் புழுக்களுக்கோ இல்லைனா மற்ற எந்த ஒரு பேன்கொல்லியாக இருந்துச்சுனாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவு ஏதாவது ஒரு பூச்சிக்கொல்லி மட்டும் சேர்த்து பயன்படுத்துங்க. 2 அல்லது 3 பூச்சிக்கொல்லி கூட சேர்த்து பயன்படுத்துறது தவிர்க்கிறது நல்லது. அண்ட் அதே நேரத்தில் ஃபங்கசைடுன்னு பார்க்கும்போது சல்ஃபர் சார்ந்து இருக்கக்கூடிய பூஞ்சான கொல்லிகளோடையும் சரி, இல்லைனா காப்பர் சார்ந்து இருக்கக்கூடிய பூஞ்சான கொல்லிகளோடையும் சரி சேர்த்து பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. இது வந்து ஃபைட்டோடாக்சிட்டி ஏற்பட்டு இலைகள் கருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பூச்சிகளோட அப்ராக்சிமேட்டான ப்ரைஸ் பார்க்கும்போது 133 கிராமோட ப்ரைஸ் வந்து 500 ரூபாயிலேருந்து 600 ரூபாய்க்குள்ளான விலையிலையும், 333 கிராமோட ப்ரைஸ் வந்து 1200 ரூபாயிலேருந்து 1300 ரூபாய்க்குள்ளான விலையிலையும், அண்ட் 666 கிராமோட ப்ரைஸ் வந்து 3000 ரூபாயிலேருந்து 3100 ரூபாய்க்குள்ளான விலையிலையும் ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த ஒரு பூச்சிக்கொல்லியை பற்றி தெரிஞ்சுன்னு வச்சிங்கன்னா அந்த பூச்சிக்கொல்லியோட பெயரையோ இல்லைனா டெக்னிக்கையோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரி ஹீரோ ஷார்ட் சேனலில் இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷருடைய சேனல் ப்ரொஃபைல் நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அக்ரி ஹீரோ ஷார்ட் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.